வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று வங்கிக் கணக்குகளுக்கு வரும் பணம், வெளியான மகிழ்ச்சி தகவல். மத்திய வங்கியின் வட்டி விகிதத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம். நீதிபதிக்கு தகாத குறுஞ்செய்திகளை அனுப்பிய சட்டத்தரணி கைது. அரசு வாகனங்களுக்கு டிஜிட்டல் அட்டை முறைமையில் எரிபொருள் விநியோகம் தொடர்பான விரிவான செய்திகள். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான மே மாதத்துக்கான அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவு குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி குறித்த கொடுப்பனவு இன்று பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தினை நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. 14 லட்சம் அஸ்வசும பயனாளி குடும்பங்களுக்காக அரசாங்கம் 11 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகையை ஒதுக்கியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி அஸ்வசும நலன்புரி திட்டத்தை பெறும் பயனாளிகள் தங்களது வங்கிக் கணக்குகளின் மூலம் மே மாதத்துக்கான கொடுப்பனவினை பெற்றுக் கொள்ள முடியும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி அதன் பணவியல் கொள்கை நிலைப்பாட்டை மேலும் தளர்த்த முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபையானது ஓரிரவு கொள்கை விகிதத்தை 25 அடிப்படை புள்ளிகள் குறைத்து 7.75 வீதத்தில் பராமரிக்க தீர்மானித்துள்ளது. இதன் மூலம் நாணய கொள்கையை மேலும் தளர்வடைய செய்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உள்நாட்டு மற்றும் உலகளாவிய அபிவிருத்திகளை கவனமாக கருத்தில் கொண்டதன் பின்னரே சபை இத்தீர்மானத்தினை மேற்கொண்டது. நாணய கொள்கை நிலையின் அளவிடப்பட்ட இத்தளர்த்தலானது உலகளாவிய நிச்சயமின்மைகள் மற்றும் தற்போதைய குறைவடைந்த பணவீக்க அழுத்தங்கள் என்பவற்றிற்கு மத்தியில் பணவீக்கத்தை 5% கொண்ட இலக்கினை நோக்கி வழிநடாத்துவதில் ஆதரவளிக்கும் என சபை நம்புகின்றமை குறிப்பிடத்தக்கது. மேல் நீதிமன்ற நீதிபதி ஒருவருக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்துவதாக மிரட்டல் விடுத்து மெசஞ்சர் மூலம் குறுஞ்செய்தி அனுப்பிய சட்டத்தரணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் சிலாபம் பகுதியில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட மேல் நீதிமன்ற நீதிபதி கடந்த 2022ஆம் ஆண்டில் குறித்த சட்டத்தரணி தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்துவதாக மிரட்டும் வகையில் மெசஞ்சர் மூலம் குறுஞ்செய்திகளை அனுப்பியதாக முறைப்பாடு அளித்திருந்தார். சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட காவல்துறையினர் இது தொடர்பான விடயங்களை சட்டமா அதிபருக்கு அளித்துள்ளனர். இந்த நிலையில் சந்தேக நபர் செய்த நடவடிக்கைகள் பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டின் கீழ் வருவதாகவும் அவருக்கு எதிராக மேலதிக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் சட்டமா அதிபர் அறிவுறுத்தியுள்ளார். அதன்படி குற்றப்புலனாய்வு திணைக்களம் சந்தேக நபரை கைது செய்துள்ளதோடு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கம்பஹா மாவட்டத்தின் பல பகுதிகளில் நாளை 10 மணித்தியாலயங்களுக்கு நீர்வெட்டு அமல்படுத்தப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. காலை 8:30 முதல் 10 மணித்தியாலயங்களுக்கு நீர்வெட்டு அமல்படுத்தப்படவுள்ளது. அதன்படி பேலியகொட, வத்தள, ஜாயல, கட்டுநாயக்க, சீதுவ நகரசபைக்குட்பட்ட பகுதிகள், களனி, பேகம, மகர, தொம்பே, கட்டான, மினுவாங்கொட பிரதேச சபை மற்றும் கம்பஹா பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் இந்த நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசு நிறுவனங்களின் வாகனங்களுக்கான எரிபொருள் விநியோகத்திற்கு டிஜிட்டல் அட்டை முறைமையை அறிமுகப்படுத்துவதற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. எரிபொருள் விநியோகத்தில் காணப்படும் முறைகேடுகளை தவிர்ப்பது மற்றும் செயற்திறனை அதிகரிப்பதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் கொள்கையின் கீழ் இந்த முறைமை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இதுவரை அரசு நிறுவனங்களின் வாகனங்களுக்கு எரிபொருள் வழங்கும் போது கூப்பன் முறைமை காணப்பட்டதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் டாக்டர் மயூர நெத்திகுமார தெரிவித்தார். குறித்த கூப்பனுக்கு பதிலாக தற்போது டிஜிட்டல் அட்டை முறைமையை அறிமுகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த டிஜிட்டல் அட்டை மூலம் அனைத்து எரிபொருள் விநியோக நிலையங்களிலும் எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள எமது தடம் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.